ஆபீஸ்க்கு வந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சூரிய மாமா போன் பேசிட்டு இருக்காரு, வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். இப்ப எப்படியாவது சூர்யா மனச மாத்தி கல்யாணத்துக்கு நோ சொல்ல வச்சிடணும் ஹாசினி. முயற்சி மட்டும்தான் நம்ம கையில, முடிவு மாறி கையில இருக்கு. ஓகே பை. ஏய் சூரிய மாமா வராரு. மாமா என்ன ஹாசினி, என்ன தேவிமா, 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கீங்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சூர்யா. அதுக்கு எதுக்குமா ஹாசினியை கூட கூட்டு வந்திருக்க? நீ சொன்னா நான் கேட்க மாட்டேனா என்ன? புஷ்பாவை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல தேவிமா சொல்லி நீங்க கேட்கலன்னு தான் தேவி என்ன கூட்டிட்டு வந்திருக்க மாமா. சூரிய மாமா, தேவிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பார்வதி பெரியமாக்கும் கூட நீங்க அந்த புஷ்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல. ப்ளீஸ் சூர்யா, புஷ்பாவை கல்யாணம் பண்ணிக்காத. அவங்கள எனக்கு பிடிக்கல. நீங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்க சூரிய மாமா. தயவு செஞ்சு உங்க முடிவு கொஞ்சம் மாத்திக்கோங்களேன். முடிவை மாத்திக்கோங்கன்னா என்ன அர்த்தம் ஹாசினி? நான் இப்ப அந்த துர்காவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் சொல்றேன் சூர்யா, நீ துர்காமாவை கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம். நானும் உங்ககிட்ட துர்காமாவை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல மாட்டேன். துர்காமா இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் நினைக்க மாட்டேன் சூர்யா. தயவு செஞ்சு இந்த கல்யாணம் வேண்டாம் சூர்யா. புஷ்பாவை நீ கல்யாணம் பண்ண வேணாம். தேவி அவளோட ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வந்திருக்க மாமா. நீங்களும் உங்களோட ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வாங்கல. இந்த கல்யாணம் வேண்டாம் மாமா. ஹாசினி, தேவிமா குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? புஷ்பாவோட நிலைமை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஏன் உயிரை காப்பாத்த போய் தான் அவளுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அவங்க அப்பா என்ன சொல்லி அழுதான்னு நீ பார்த்தல்ல, அதுக்கு முழுக்க முழுக்க நான் தானே காரணம். அவளுக்கு வேற ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா ஏதோ ஒரு வகையில காம்ப்ரமைஸ் பண்ணி சரி பண்ணிருக்கலாம். ஆனா புஷ்பாக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பு அவளோட கல்யாண வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. அது எப்படி ஹாசினி? அதை எப்படி நான் சரி பண்றது? என்னால பாதிக்கப்பட்ட புஷ்பாவுக்கு நான் தானே ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஹாசினி. மாமா, புஷ்பா உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காளா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலையே மாமா. ஹாசினி, துர்கா சொன்னதை நம்பிட்டு இப்ப நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. இது வரைக்கும் புஷ்பா மேல அவ சொன்ன குற்றச்சாட்டுல ஏதாவது ஒண்ணு நிரூபிச்சிருக்காளா? புஷ்பா மேல இருக்கிற வெறுப்பல தான் துர்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த துர்கா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ புஷ்பாவை சந்தேகப்படாத ஹாசினி. எனக்கு என்னமோ புஷ்பா கெட்டவளா தெரியல, அவ நல்லவளா தான் தெரிகிறா. நீங்க துர்கா பேச்சை கேட்டுதான் 2 பேரும் புஷ்பாவை சந்தேகப்பட்டு இருக்கீங்க. உங்க 2 பேர் மனசையும் துர்கா அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கா. இல்ல இல்ல. கரெக்ட் சூர்யா. சூர்யா சொல்றதுதான் கரெக்ட். நீங்க 2 பேரும் துர்கா பேச்சை கேட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க சூரிய மாமா, கல்யாணம்ங்கிறது உங்க விருப்பம். இதுக்கு மேல நாங்க தலையிட விரும்பல. வா தேவிமா. சூர்யா, அம்மா, இவங்கெல்லாம் சொல்றத கேட்டு நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. நீ சொன்ன மாதிரி புஷ்பா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. வீட்டுக்கு கெஸ்டா வந்த பொண்ணு உன் உயிரை காப்பாத்த போய் தான் குழந்தை பெத்துக்க முடியாத நிலைக்கு ஆளாகி போயிட்டா. இதுக்கப்புறம் அவளை வேற யாரு கல்யாணம் பண்ணிப்பா? அவளோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவுதான். நான் மாறி கூட அதிகமா பழகல, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அவகிட்ட நான் சில வார்த்தைகள் தான் பேசியிருக்கேன். ஆனா நீ மாரிய பத்தி சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புஷ்பாவை பார்த்தா
எனக்கு மாரிய பாக்குற மாதிரியே தோணுதுப்பா. புஷ்பாவோட குணத்தை பார்க்கும்போது மாரியே மறுபிறப்பு எடுத்து வந்த மாதிரி இருக்குப்பா சூர்யா. எனக்கு என்னமோ மாரிதான் புஷ்பாவை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாளோன்னு நினைக்க தோணுதுப்பா. ஆனா இந்த துர்கா சும்மா இருக்க மாட்டாப்பா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை கெடுக்கணும்னு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பா. எந்த சூழ்நிலையிலயும் நீ எதையுமே நம்பிடாத. ஓ முடிவுல நீ உறுதியா இரு. என்னம்மா என்கிட்ட கூட சொல்லாம எங்கம்மா போனீங்க? கோயிலுக்கு போயிருந்தேம்மா. துர்கா வீட்ல தானே இருக்கா? உள்ளதான் இருக்கா. ஆ சரிம்மா. நீர் நிறைஞ்ச அந்த பாத்திரத்தை உங்க பொண்ணு முன்னாடி வைங்க. பாத்திரத்துல இருக்கிற தண்ணீர்ல உங்க பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவோட முகம் தெரியும். கடவுளே, நல்லதே நடக்கணும். என் பொண்ணு என் கூட தான் இருக்கான்னு எனக்கு நம்பிக்கை கொடு. என்னம்மா பண்றீங்க? எதுக்கு இந்த பாத்திரத்துல தண்ணி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க? அது துர்காவோட கல்யாணம் தடைப்பட்டு போகுதுல்ல, அதுக்கு கோவில்ல பரிகாரம் சொன்னாங்க, அதுக்கு தான். ஓ அப்படியா? நீ போய் துர்காவை வர சொல்லு. சரிம்மா. குந்தவை ஒரு நிமிஷம். என்னம்மா? இந்த பரிகார விஷயம்லாம் அவகிட்ட எதுவும் சொல்ல வேணாம். அம்மா கூப்பிட்டாங்கன்னு மட்டும் சொல்லு. சரிம்மா. துர்கா. என்னக்கா? அம்மா உன்னை கூப்பிட சொன்னாங்க. எதுக்கு கூப்பிட சொன்னாங்க? எனக்கு தெரியாது, கூப்பிட சொன்னாங்க, கூப்பிட்டேன். சரி சரி அக்கா, இந்த ஃபைல் அங்க எடுத்து வச்சிடுறியா? நான் போறேன். சரி. மா என்னம்மா, எதுக்கு கூப்பிட்ட? இந்த ஃபேன்ல ஏதோ சத்தம் வருதுமா, அது என்னன்னு கொஞ்சம் பாரு. என்ன சத்தம்? இது என்ன சத்தமா இருக்கும்?
அப்போ ஜோசியர் சொன்னது, சித்தர் சொன்னது எல்லாமே உண்மைதானா? உடம்புதான் துர்கா, உள்ள இருக்கிற உயிர் துர்கா இல்ல. அப்ப இவ யாரு? இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்க பார்த்தேன்? துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியா? ஓ, போல்ட் லூஸா இருக்கு. மா மா, அது ஒன்றும் இல்லை, போல்ட் ஏதோ லூஸா இருக்கும் போல. அப்புறம் சரி பண்ணிடலாம். நான் எலக்ட்ரிஷியனை வர சொல்லிடுறேன். ம். அப்போ என் பொண்ணு துர்கா இறந்து போய் 4 வருஷம் ஆச்சா? கடவுளே! அம்மா தாயே, என் பொண்ணு துர்கா இறந்து போய் 4 வருஷம் ஆச்சுன்னு ஜோசியர் சொல்றாரு. என் பொண்ணு துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது இன்னொரு ஆத்மான்னு சித்தர் சொல்றாரு. அவர் கொடுத்த தீர்த்தம் மூலமா என் பொண்ணு துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். துர்கா என் வயித்துல பிறக்கலனாலும் அவளை நான் என் பெத்த பொண்ணாதான் நினைக்கிறேன். துர்காவும் ஒரு நாள் கூட என்னை சித்தியா நினைச்சதில்ல. என் 3 பொண்ணுங்களையும் அவ கூட பிறந்த அக்கா தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவரு இருந்த இடத்துல இருந்து என்னையும் என் பொண்ணுங்களையும் துர்கா தான் காப்பாத்திட்டு இருக்கா. ஆனா இந்த 4 வருஷமா துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா தான் எங்களை காப்பாத்திட்டு இருக்கு. நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. எதுக்காக இப்படி ஒரு சோதனை? நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? எதிர்த்த வீட்டுல இருக்கிற குழந்தை தேவியோட அம்மா மாரியோட ஆத்மாதான் என் பொண்ணு துர்கா உடம்புக்குள்ள இருக்கு. அதனாலதான் துர்கா அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கா. அந்த குழந்தைக்கு ஒண்ணுனா அப்படி துடிச்சு போயிடுறா. என் பொண்ணு துர்கா கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு இப்பதான் காரணம் புரியுது. உருவத்துல துர்கா, உள்ளுக்குள்ள மாறி இந்த ரெட்ட வாழ்க்கைய அவளால எப்படி வாழ முடியும்? இதனால எல்லாருக்குமே குழப்பம்தானே. அதனால இதை இப்படியே விட்டுற முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்ல போறேன். நில்லு சரஸ்வதி. யார் நீங்க? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன எதுக்காக நிக்க சொல்றீங்க? உனது பெயர் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும். என்ன பார்க்கிறாய்? குழப்பமாக இருக்கிறதா? எனது பெயர் ஷியாம்லா தேவி, யமதர்மராஜாவின் பட்டத்து அரசி. சித்திரகுப்தனின் கவனக்குறைவால் ஆயுள் முடியும் முன்னே பறிக்கப்பட்ட மாரின் ஆத்மாவை ஆயுள் முடிந்து போன துர்காவின் உடலுக்குள் சேர்த்து விட்டவர்களில் நானும் ஒருத்தே. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. விளக்கமாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேள். தன் கணவனையும் குழந்தையும் காப்பாற்றதான் மாறி போராடி
துர்காவின் உடலுக்குள் சேர்ந்திருக்கிறாள். துர்காவின் உடலுக்குள் இருக்கும் மாரிக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதை மாரியும் உணர்ந்திருக்கிறாள். துர்காவின் கனவையும் லட்சியத்தையும் மாரி கண்டிப்பாக நிறைவேற்றுவாள். துர்காவாக உங்களது மகள் நீங்கள் ஆசைப்பட்டபடி நீங்கள் ஏற்பாடு செய்த கல்யாணத்திற்கு சம்மதிச்ச மாரிதான் அவளின் குழந்தையும் கணவனையும் காப்பாற்ற போராடுகிறாள். மாரி ஜெயித்தால் துர்கா ஜெயிச்ச மாதிரி, துர்கா ஜெயிச்சா அது மாரி ஜெயிச்ச மாதிரி. இப்ப நீங்க என்கிட்ட சொன்ன இந்த உண்மைய மாரியோட ஹஸ்பண்ட் சூர்யா கிட்ட சொன்னா அவரு புஷ்பாவோட ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்திட்டு துர்காவை ஏத்துப்பாரு இல்லையா? அங்கேதான் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல்? துர்கா மாரியை பற்றிய உண்மை தெய்வ ரகசியம். அதை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது. இது சம்பந்தமாக ஏற்கனவே துர்காவின் உடம்பில் இருக்கும் மாரியை உண்மையை சொல்ல முடிவெடுத்த போது நானும் யமதர்மராஜாவும் நேரில் வந்து சொல்லக்கூடாது என்று தடுத்தோம். அப்போது துர்கா உருவத்தில் இருக்கும் மாரி எங்களிடம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க மாற்று ஏற்பாடு செய்வதாக நாங்கள் கொடுத்த வாக்கின்படி பிரம்மதேவனிடம் பேசி இந்த உண்மையை உன்னிடம் மட்டும் சொல்ல அனுமதி கொடுத்துள்ளார். இந்த உண்மை மாரியோட சொந்தங்கள், இரத்த உறவுகள் இப்படி யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி உண்மையை சொன்னால் துர்காவின் உடல் வெடித்து சிதறிவிடும். மாரிக்கு அவளுடைய வாழ்க்கையை திருப்பி கொடுப்பதற்கு நீங்கள் தான் உதவியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் துர்காவுடைய கடமையை மாரி நிறைவேற்றுவாள். அதுவரைக்கும் நீங்கள் துணையாக இருக்க வேண்டும். துர்காக்கும் மாரிக்கும் நான் எப்பவும் துணையா இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மைய நான் வேற யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கவலை வேண்டாம். மாரி வேறு, துர்கா வேறு இல்லை. துர்கா எப்போதும் போல் உங்களது மகளாகவே இருப்பாள். அம்மா தாயே, என் பொண்ணு துர்காவோட ஆத்மா எங்களை விட்டு போயிருந்தாலும் அதே மாதிரி ஒரு நல்ல ஆத்மா மாரிய என் பொண்ணு உடம்புக்குள்ள அனுப்பி வச்சிருக்க. தங்கமான பொண்ணை எனக்கு கொடுத்திருக்க. ரொம்ப நன்றி தாயே, ரொம்ப நன்றி. துர்கா மாரியை பற்றிய உண்மை தெய்வ ரகசியம். அதை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி உண்மையை சொன்னால் துர்காவின் உடல் வெடித்து சிதறிவிடும். மா, ஏம்மா என்னவோ மாதிரி இருக்க? என்னாச்சு உனக்கு? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. உன்னை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. மா, என்னமோ என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குற. என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற. ஆனா ஒண்ணுமா, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரையும் நல்லா பார்த்துப்பேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. மா, வாங்க வாங்க வாங்க. அம்மா இருக்காங்களா?
இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிட முடியுமா? கூப்பிடுறேன். அம்மா அம்மா, என்ன குந்தவை? எதிர் வீட்ல இருந்து வந்திருக்காங்க. வாங்க உள்ள வந்து உட்காருங்க. வா. அம்மா அம்மா, எதிர் வீட்ல இருந்து வந்திருக்காங்க. வாங்க தம்பி. குந்தவை, குடிக்க ஏதாவது இல்ல. எடுத்துக்கோ. சரி. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நான் என்னோட கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். எனக்கும் புஷ்பாக்கும் நாளைக்கு மண்டபத்தில் கல்யாணம். உங்க பொண்ணுங்களை கூட்டிட்டு நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். என்ன